ஹாய், சிவப்பரிசியை வச்சு எப்படி ஆப்பம் செய்கிறதுன்னு பார்க்கலாமா? 1 கப் சிவப்பரிசி, 1 கப் பச்சரிசி, 1/2 கப் உளுந்து, 2 ஸ்பூன் வெந்தயம். இது 3யும் நல்லா ஒரு 3-4 டைம் கழுவி அதை ஒரு 7 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சு நம்ம மாவு கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் அது கூடவே தேங்காய் சேர்த்தும் அரைச்சி நீங்கள் புளிக்க வச்சுக்கலாம். நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா தேங்காய் சேர்த்துக்கலாம். இதை நான் தோசைக்கும் வச்சுப்பேன், இட்லிக்கும் வச்சுக்கிறனால நான் தேங்காவை காலையில் ஆப்பம் சுடும் போது தான் தேங்காய் பால் எடுத்து அதில் கலந்து ஆப்பம் சுட்டிருக்கேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ அது மாதிரி பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு. அதில் நான் சிவப்பரிசி கலந்துருக்குன்றனால ரொம்ப 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 ஹெல்த்தி. நீங்கள் இதை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வேணும்னா நான் இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு என்னென்ன மாதிரி வீடியோஸ்லாம் போடலான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.